நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தென் சென்னையுடைய திமுக வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாடின்னு இருக்காங்க. மேடம், நேற்று உங்களுடைய இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. தேர்தல் களம் எப்படி இருக்கு? உங்களுடைய பிரச்சார வீகம் எப்படி மேடம்? எங்களுக்கு புது ஒரு உற்சாகத்தை பாய்ச்சி இருக்கிறது எங்களுடைய இளைஞரணி செயலாளருடைய பிரச்சாரம் என்பது. தென் சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே அவருடைய பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய எழுச்சியை, ஒரு புத்தெழுச்சியை கொடுத்திருக்கின்ற ஒரு விஷயம். போன முறை ஒரு ஒற்றை செங்கலால் இந்தியாவையே அசைத்து காட்டினார். இந்த முறை மிஸ்டர் 29 பைசாவை கையிலே எடுத்திருக்கின்றார். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அளவிற்கு அவருடைய பிரச்சாரம் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய கட்சிக்கும் மிகப்பெரிய யானை பலம். திடீர்னு கச்சத்தீவு பிரச்சனையை பாஜக தரப்புல கொண்டு வராங்க. கச்சத்தீவை விட்டு கொடுத்தது காங்கிரஸ் தான் விட்டு கொடுத்தது, அதுக்கு திமுக உறுதுணையா இருந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? திடீர்னு அவங்க தேர்தலுக்காகத்தான் எடுப்பாங்க. பல ஆண்டு காலமாக நீட்டு தேர்வை யார் கொண்டு வந்தாங்க, நீட்டு தேர்வுக்கு யார் உறுதுணையா இருந்தாங்க, அதெல்லாம் இப்ப பேசலாம்ல. அதிமுக இருந்தாங்க, நீங்க கொண்டு வந்தீங்கன்னு. இவங்களாக தேர்தலுக்கு என்று திடீர் தமிழ் பாசம் வரும், திடீர் தமிழர்கள் மீது கரிசனம் வரும், திடீர்னு ஏதாவது ஒரு இல்லாத பிரச்சனையை பூதாகரமாக்கி ஆக்குகின்ற வித்தைகளில் அவர்கள் கைகாரர்கள். இந்த கோயபெல்ஸ் கூட்டம் எடுத்திருக்கின்ற ஒரு 1,00,000 பொய்கள்ல இது ஒரு 1,01,000வது பொய்ன்னு வச்சுக்கலாம். எதிர்கட்சி வேட்பாளர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு உங்களை நீங்க தொகுதிக்கு முழுமையா பணியாற்றல, மழை நேரத்துல எம்பியை பார்க்க முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க. அப்படி மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பிரச்சாரத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு உங்களோட பதில்? அப்ப அவர் வெள்ளை நேரத்துல அவர் கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ள உட்கார்ந்து இருந்தாரா? அவர் 2 கண்களையும் மூடிக்கொண்டு காதுகளில் பஞ்சை வைத்து ரூம்குள்ள உட்கார்ந்து இருந்தாரா? 4ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நான் பார்லிமெண்ட்டுக்கு போல. அப்ப பார்லிமெண்ட்டுக்கு போலன்னா எங்க இருந்திருப்பேன்? எந்தெந்த தேதியில எந்தெந்த இடத்துல நான் சும்மா ஒரு நாள்ல போய் அப்படியே மக்களுக்கு நிவாரண உதவி கொடுத்துட்டு வர்ற இவங்களை போல புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வர்ற ஆளுங்க கிடையாது. களத்தில் இருந்தோம், 2 வார காலமும் களத்தில் இருந்தோம். அதை அப்பவே பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப மறுபடியும் இப்ப காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 4ஆம் தேதி காலையிலிருந்து 16ஆம் தேதி இரவு வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன பணிகள் செஞ்சோங்கிறத இப்ப மறுபடியும் போடுறேன். அதனால வேணும்னு திரித்து கூறுற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சமூக வலைத்தளத்தை எல்லாரும் பாக்குறாங்க. தேர்தலுக்காக அதை எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கே எல்லாரும் பார்த்திருப்பாங்க, இப்ப வேணாலும் பார்க்கலாம். ஒரு நாள்ல 1 மணி நேரம் போய் இவங்கள மாதிரி ஏதோ நிவாரண உதவி கொடுத்துட்டு வர ஆளுங்க கிடையாது. களத்தில் நாங்கள் அத்தனை பேரும் இருந்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு 5-6 அமைச்சர்களை இதற்கு பொறுப்பாக நியமித்தார். அவர்களோடு இணைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பா வேளச்சேரி, மடிப்பாக்கம் அந்த தொகுதிகளில் கம்ப்ளீட்டா காலையிலிருந்து இரவு வரை இருந்தோம். தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நம்ம தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கோம்? தொகுதி மேம்பாட்டு நிதியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நாங்க 19 ஜூன்ல பதவிக்கு வர்றோம். மார்ச்ல 20 மார்ச்ல கொரோனா வந்துடுது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்படுது. அப்ப அந்த 19-20ல முதல் பாதி 2.5 கோடி தான் எங்களுக்கு கிடைச்சது. அந்த இரண்டாவது 2.5 கோடி, 20-21க்கான 5 கோடி, 21-22க்கான 5 கோடி, 12.5 கோடியை மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் எடுத்துக்கிட்டார். PM கேர் அப்படிங்கிற நிதிக்காக எடுத்துக்கிறட்டும், கொரோனாவுக்காக செலவழிக்கட்டும், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா அதுக்காக இதுவரைக்கும் ஆடிட்டிங் கூட கிடையாது. அந்த நிதி எதற்காக, எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய 1 வருட நிதி, நாங்களெல்லாம் மறுபடி போராடி கோரிக்கை வைத்து 1 வருட நிதியை மட்டும் அவர்கள் 5 கோடியை எடுத்துக்கொண்டு மீதியை திருப்ப தந்தார். இப்ப இதுல எங்களுக்கு 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல தான் இந்த மீதி தொகையை நாங்கள் முழுமையாக செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். 1 பைசா கூட மீதி இல்லாமல் முழுமையாக தொகுதிக்கு, அனைத்து தொகுதிகளுக்கும் பிரித்து அங்கன்வாடிகள், சமுதாய நல கட்டிடங்கள், நம்முடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பெஞ்சஸ், இப்படி எல்லாம் மல்டிபர்பஸ் ஹால் அனைத்தும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பிரித்து முதல் தொகுதி நிதியினுடைய பள்ளி கட்டடம் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி அசோக் நகருக்கு தான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் 1 கோடி ரூபாயும் கொடுத்தேன். அந்த பள்ளி மிகச்சிறந்த தேர்ச்சி சதவீதம் பெற்ற பள்ளி, 100%. அதுதான் முதல்ல கொடுத்தேன். இப்படி எல்லாருக்கும் இந்த 2 வருடங்களுக்குள் இத்தனை நிதி சிக்கல்களுக்கு நடுவில் தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவழித்திருக்கேன். இது போக நீங்க MP லேட்ஸ்ல இருந்து PMNRF ஃபண்டுன்னு கொடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டருடைய அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கிற ஃபண்டு, மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் கொடுக்கின்ற அனைத்து உபகரணம் நம்மளுடைய ஃபண்ட்ல இருந்து கொடுக்கிறது, இத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்திருக்கிறேன். இப்போ தென் சென்னை தொகுதிங்கிறது ஒரு பெரிய தொகுதி. 5 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதிங்கிறது போதுமான நிதியா? மக்கள் MP எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. MP யோட பணி என்ன? தொகுதி மேம்பாட்டு நிதியை நீங்க எப்படி எல்லாம் செலவு பண்றீங்க?
இந்த கேள்வியை தான் நீங்க இப்ப வருவார் இல்லீங்களா மாண்புமிகு ஒன்றிய பிரதமர், அவர்கிட்ட மக்களும் நீங்களும் கேட்கணும். ஏன்னா 5 கோடி பத்தாது, அதை 10 கோடியை ஆக்கி கொடுங்கன்னு பல ஆண்டு காலமாக எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டும் வச்சுட்டே இருக்கிறோம். அவர் அதுல காதலையே போடுறதே கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பணி என்பது உங்களுடைய தொகுதியுடைய பிரச்சனை குறித்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பது, பாலிசி மேக்கிங். அதுக்காகத்தான் பிரைவேட் தனிநபர் மசோதாலாம் ரொம்ப முக்கியம். லா பாலிசி மேக்கிங்கில் பாராளுமன்ற உறுப்பினர் பங்கு வகிக்க வேண்டும், அதுதான் பிரதானம். அதோடு கூட அந்த விஷயத்தை நீங்கள் டெல்லியில் சொல்லும்போது இங்க லோக்கலைஸ்டா எப்படி நீங்க கனெக்டடா இருக்கீங்க. அதுக்காக நான் 3 ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒன்னு வந்து மென்ஸ்ட்ரல் கப் ப்ராஜெக்ட்ஸ், மாதாந்திர குப்பிகள் வழங்குகின்றது. அது லோ இன்கம் குரூப்ல இருக்கிற என்னுடைய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சகோதரிகளுக்கு, நிறைய தொழிலாளி வர்க்க பெண்களுக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு திங்கள் அமைப்பு மூலமாக இந்த மென்ஸ்ட்ரல் கப் வழங்குகின்ற ஒரு திட்டம். அது எங்களுடைய லோக்கல் கவுன்சிலர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு 1500 மகளிருக்கு வழங்கியிருக்கு. 2வது வலிமை தமிழச்சி அப்படிங்கிற ஒரு திட்டம், பெண்களுக்கான மன உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்துற திட்டம். மெடிக்கல் கேம்ப்ஸ், எத்திராஜ் மகளிர் கல்லூரியோடு சேர்ந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்களுடைய மன வலிமைக்கு, இது வந்து 2வது திட்டம். 3வது சுற்றுச்சூழலை குறிப்பாக பள்ளி மாணவர்களிடத்தில் உருவாக்குவது. இதற்காக மெட்டாபின் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து நோ டு பிளாஸ்டிக்ஸ் என்று மறுசுழற்சி முறையில் அந்த மெட்டாபின்ஸ் வச்சு வைக்கிற திட்டம். அது ஜெயகோபால் கரோடியா, சோழிங்கநல்லூர் அரசு பள்ளிகள்ல தான். இத்தனை சுகாதாரம், பெண்களுக்கான முன்னேற்றம், அதே சமயத்தில் முழுமையாக லோ இன்கம் மார்ஜினலைஸ்ட் இவர்களை சார்ந்தவர்களுக்கு இந்த திட்டம். இந்த மாதிரியான என்ஜிஓக்களோடு இணைந்து, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து செய்ய வேண்டியது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்பதான் நீங்க லோக்கலா இருக்கிற மக்களோடு அவர்களுடைய தேவையோடு சேர்ந்து இருக்க முடியும். ஆக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பது, பாராளுமன்ற நிதியை முழுமையாக செலவிடுவது, நம்முடைய தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்கள். அதே மாதிரி இப்ப ரயில்வே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரயில்வே சம்பந்தமா என்னென்ன கோரிக்கைகள் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன். வந்து நம்ம முதல் கட்ட ஆய்வு முடித்த உடனேயே மாம்பலத்துல வந்து இந்த பகுதியாக செல்கின்ற ரயில்கள் நிற்க வேண்டும். ஆமா, அப்போ ஆய்வு குறித்து வச்சோம். இன்னைக்கு வரைக்கும் நின்று போல. சைதாப்பேட்டையினுடைய நடைபாடை அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அகலப்படுத்தி அங்கேயும் தென் தமிழகத்திலிருந்து வர ரயில்கள் நிக்கணுங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக வச்சோம். இல்ல இன்னொரு பொய்யானது, அதுக்கு பக்கத்துல இருக்கிற 3 ஒயின் ஷாப்பை தமிழச்சி மூடுறேன்னாங்க எங்கன்னு, அதுல 2 ஒயின் ஷாப் மூடியாச்சு. இப்படி பொய்யான கருத்துக்களை மொத்தம் 5 மூடி இருக்கு. பாலவாக்கத்துல 1, எங்களுடைய நீலாங்கரையில் 1, சித்தாலப்பாக்கத்துல 1. இது தவிரவும் 55 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. வேணும்னா உங்களுக்கு நான் லிஸ்ட் தரேன். தொகுதி பாராளுமன்றத்தினுடைய ஒரு உறுப்பினருடைய பணிகள் என்பது இதுதான்.